ஒசூர் கோட்டை மாரியம்மன் கோவிலின் அதிசயம் தெரியுமா? கர்நாடக எல்லைக்கு அருகில் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள ஒரு ஊர் ஓசூர். இந்த கோவில் சுமார் 450 ஆண்டுகள் பழமையானது என்று சொல்லப்படுகிறது. 12ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு இந்த பகுதியின் பழங்குடியினர் தற்போதைய ஓசூர் ராம்நகர் கோட்டை பகுதியில் ஒரு எறும்பு புற்றை தங்கள் தெய்வமாக வணங்கி வந்தனர். அந்த புற்றே இன்றும் மூலவராக சுயம்பு மாரியம்மனாக வழிபடப்படுகிறது. 12ஆம் நூற்றாண்டில் ஓசூர் பகுதியை ஆண்ட திருபவனமல்ல பூர்வாதி ராஜா சிவபாதசேகர பெருமாள் இந்த இடத்தில் ஒரு மண் கோட்டையை கட்டினார். அந்த நேரத்தில் ராமநாதர் என்ற போசல வம்சம் ஓசூரை கைப்பற்றியது. இந்த நேரத்தில் மன்னர் கோட்டைக்குள் தனது வழிபாட்டிற்காக ஒரு கோயில் கட்ட விரும்பினார். அந்த மன்னரின் குடும்பம் பல நோய்களால் பாதிக்கப்பட்டது. பழங்குடியினர் வணங்கி வந்த எறும்பு புற்று கோவிலை வணங்கியதன் மூலம் அவரது குடும்பத்தில் இருந்த அனைத்து நோய்களும் மறைந்துவிட்டன. மன்னர் அந்த எறும்பு புற்றை தனது குடும்பத்தின் தெய்வமாக மாற்றி அவளுக்கு ஒரு கோயிலை கட்டினார். அவர் அவளை கோட்டை மாரியம்மன் என்று அழைத்தார். அவர் இறந்து பல வருடங்களுக்கு பிறகு மைசூரை சேர்ந்த திப்பு சுல்தான் ஓசூரை கைப்பற்றினார். அவர் ஹாமில்டன் என்ற பிரிட்டிஷ் பொறியாளரை மண்கோட்டை இருந்த இடத்தில் ஒரு கோட்டை கட்ட பணியமர்த்தினார். அந்த இடத்தில் ஒரு பாறை கோட்டையை கட்டினார். ஓசூரை திப்பு சுல்தானிடமிருந்து ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினர். ஓசூர் கலெக்டர் திரு பிராட் இந்த கோட்டைக்குள் தனது குடியிருப்பை எடுத்துக்கொண்டார். பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு தெரியாமல் கோட்டையின் மாதிரியில் ஒரு அற்புதமான வீட்டை கட்டினார். இதனால் திருவருக்கு பிராட் பணி நீக்கம் செய்யப்பட்டார். கலெக்டராக நியமிக்கப்பட்ட திரு வால்டர் எலியட் தனது மனைவியுடன் அந்த வீட்டில் வசித்து வந்தார். கோட்டை மாரியம்மன் கோவிலுக்கு வழிபாடு மிகவும் சத்தமாக இருப்பதை கண்ட இருவரும் பக்தர்களை திட்டினர். விரைவில் அவருக்கு பெரிய அம்மை நோய் ஏற்பட்டது. கோட்டைக்குள் இருக்கும் மாரியம்மனை வணங்குமாறு அறிவுறுத்திய உள்ளூர்வாசிகளிடம் திரு எலியட் ஆலோசனை நடத்தினார். அவர் உடனடியாக குணமடைந்தார். எலியட் கோவிலின் பக்தர்களானார். யானை பொறிக்கப்பட்ட 2 பெரிய தூண்களையும் அவர்கள் கோயிலுக்கு காணிக்கையாக அளித்தனர். மாரியம்மன் கோயிலுக்கு வெளியே கணேசரின் சிலைகள் மற்றும் பாம்புகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. மாரியம்மன் கோயிலுக்கு கீழே ஒரு கண்ணுக்கு தெரியாத நதி ஓடுவதாகவும் மக்கள் நம்புகிறார்கள். அம்மனை வழிபட்டால் விரைவில் திருமணம் நடக்கும் என்றும் குழந்தையில்லாத பெண்கள் அம்மனை வழிபட்டால் குழந்தை பெறுவார்கள் என்றும் நம்பப்படுகிறது. கோட்டை மாரியம்மனை பாதுகாக்க இந்த கோயிலை சுற்றி 8 பாதுகாப்பு தெய்வங்கள் இருப்பதாக மக்கள் கூறுகிறார்கள். நமது அனைத்து விதமான துன்பங்களில் இருந்தும் நம்மை காக்கும் இந்த அம்மனை வழிபட்டு வாழ்வில் இன்பம் பெறுவோம்.